தெரியல. விஜய் கண்மணி வரங்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? ம் சந்துரு, சந்துரு என்ன ஆச்சு? ஏன் நீ இப்படி இருக்க? நான் பேச மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன். சந்திரகுட்டி, ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பாகவும் இருக்கு, பாவமாகவும் இருக்கு. நான் என்னதான் சொல்லி இவனுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலையே. கடவுளே. தான்யா, விஜய் கண்மணி வாங்க. என்னாச்சுங்க? குட்டி பையன் சேடா இருக்கான். அதை ஏன் கேட்குற கண்மணி? அது ஒரு பெரிய கதை. ஏன் தான்யா, என்னாச்சு அவனுக்கு? ஏதாவது வாங்கி தரலையும் கோவமா இருக்கானோ? அப்படிதான் இருந்தா எதுனாலும் வாங்கி கொடுத்துருவானே. இது அந்த கோவம் இல்லை, வேற கோவம். என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு சந்திரகுட்டி? இங்க பாருங்க, ஆண்டிய பாருங்க. சந்துரு, நீ யார்கிட்ட பேச மாட்டேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னாச்சு தான்யா, இவ்ளோ கோவமா இருக்கான்? அதானே, இவ்வளோண்டு வயசுல இப்படி கோவம் வருது. குட்டி தம்பி, இங்க பாரு சந்துரு. பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். சந்துரு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ குட் பாய் தானே? இல்ல, நான் பேட் பாய். என்ன ஆச்சு தான்யா, என்னதான் நடந்தது? ஏன் இப்படி பண்றான்? அதை ஏன் கேட்குறீங்க? அது வந்து தானியா சொல்லுங்க. விஜய் கண்மணி, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நான் தான் சொன்னனே என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு. இவன் ஒரு 3-4 டைம் ஒருத்தரை பார்த்துருப்பான். ஒரு டைம் எங்கள் ஷாப்புக்கு வந்தார். அப்புறம் ஒரு டைம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது டெலிவரி பண்ண வந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் திரும்பியும் ஷாப்புக்கு வந்திருந்தாரு. எதுக்கு தெரியுமா? ஐஸ்கிரீம் வாங்க. இவன் என்னன்னே தெரில, அவரை பார்த்தாலே டாடி டாடின்னு சொல்கிறான். என்னாச்சுங்க? ஏன் இப்படி சொல்றான்? ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் அவர் மாதிரி இருக்காரோ? இன்னைக்கு கூட வந்தார். இவன் ரொம்ப அடம் பிடிச்சான் அவர்கிட்ட இருக்கணும்னு. நான் ரொம்ப சண்டை போட்டேன், என்கிட்டயே சண்டை போட்டு கிளம்பி போயிட்டாரு. இனிமேல் நான் போகிற இடத்துல எங்காவது நீங்கள் வந்தீங்கன்னா இதை விட மோசமாக திட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. நான் என்ன தான் பண்ணுறது? ஏன் தான்யா, அவர் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போறாரு. அவரு ஒன்றும் உன்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணலையே. உன் குழந்தைகிட்ட மட்டும் தானே பேசுறாரு. பேசிட்டு போட்டுன்னு விட. யாரு தான் இந்த காலத்துல குழந்தைன்னா பிடிக்காம போகுது? ஆ, அதெல்லாம் இல்லை விஜய். நார்மலாக பேசினா எனக்கும் ஒன்றும் இல்லை. அவன் டாடி டாடின்னு ரொம்ப உரிமை எடுத்து பாசமாக கூப்பிட்றான். அது மட்டும் இல்லை, ரொம்பவே ஒரு அடையாளம் கண்டு வச்சிருக்கான். எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிட்றான். நான் என்ன தான் பண்ணிட்டு சொல்லு? இப்போயே அதை சரி பண்ணலைன்னா பழக பழக பின்னாடி ஏதாவதுன்னா நான் என்ன பண்ணிட்டு சொல்லு? கடைசி வரைக்கும் நான் கூட வச்சுக்க முடியும்? ஏங்க தன்யா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பையனுக்கும் ஒரு துணை வேணும், உங்களுக்கும் ஒரு துணை வேணும். நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன கண்மணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய் தான்யா, கூல். அவன் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டா நீ இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ற? எனக்கு புரியல. அவ சொன்னதுல என்ன தப்பு? இப்படியே கடைசி வரைக்கும் நீ வாழ்ந்துட முடியுமா? சொல்லு. உன் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். அவன் சின்ன குழந்தை. அவன் மனசுலயும் அப்பா கூட இருக்கணும், அம்மா கூட இருக்கணும்னு தோணாதா? என்ன தான்யா நீ பேசுற? என்ன விஜய், நீ உன் பண்டாட்டி மாதிரியே பேசிட்டு இருக்க? நானே இதை பத்தி பேசலான்ட்டு இருந்தேன். நல்ல வேலை கண்மணி பேசிட்டா. கண்மணி சொன்னதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இன்னைக்கு உன் குழந்தை இவ்வளோ தூரம் அப்பா பாசத்துக்காக இயங்குது. ஆனா உனக்கு உன்னோட ஈகோ தான் பேசுன்னு சுத்திட்டு இருக்க. உண்மையை சொல்லட்டுமா? கண்டிப்பா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா உன் ஃபியூச்சருக்கு நல்லது. இப்படியே தனியா வாழ்ந்துட முடியாது தான்யா. மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. விஜய், என்ன விஜய், என் கூட பழகிட்டு நீ எப்படி பேசுற? இப்ப ஆறு தான்யா, நீயும் ஹஸ்பண்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க தான், இல்லைன்னு சொல்லல. அவங்க இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாதுதான். பட் இருந்தாலும் உன் குழந்தை இவ்வளோ தூரம் ஒருத்தங்களுக்காக இயங்குதுன்னா அவங்க எவ்வளோ இவன் மேல உண்மையா பாசம் வச்சிருந்தா இவன் இப்படி பேசுவான். அதையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அது மட்டும் இல்லை, நான் ஒன்றும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லலை. வேற யாரையாச்சும் பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கொண்டு தான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் இப்படி தனியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது தானியா. நல்லா இருக்கவங்களே என்ன படுப்படுத்துது இந்த உலகம். நீ தனியாக இருக்க. இது உன் பாதுகாப்புக்கே நல்லதுக்கு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்கிறது. விஜய், இதை பற்றி பேச வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்க. இங்க பாரு குட்டி தம்பி, கண்டிப்பா உனக்கு ஒரு அப்பா கிடைப்பாங்க, நீ கவலைப்படாம இரு. ம், எனக்கு அந்த டாடி தான் வேணும், அவரு தான் வேணும். மம்மி யாரை திட்டி அனுப்பிட்டாங்க. பாவம் டாடி அழுதுகிட்டே போயிட்டாரு. இங்க பாருங்க, இந்த குழந்தை மனசுல முழுக்க முழுக்க அவர் தான் இருக்காரு. அவர் யாருன்னு கூட நாங்க பார்த்ததில்ல. ஆனா இவன் இப்படி சொல்லும் போது எனக்கே அவங்கள பார்க்கணும்னு தான் தோணுது. என்னமோ இதுக்கு மேல உங்க விருப்பம், இதை பத்தி நாங்க பேச விரும்பல. ஆமா தன்யா, சரி நாங்கள் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறோம். சரி விஜய், இதை விடுங்க. என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க? தன்யா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். கண்மணி, உண்மையாவா? ஆமா தன்யா, இன்னைக்கு டாக்டர்கிட்ட செக்அப் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு வரும்போது அப்படியே இங்கே வந்தோம். இனி நான் இங்கே வேலைக்கு வருவேனான்னு எனக்கு தெரில. என்னால் முடியாது, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தா திடீர்னு வரலையேன்னு சொல்கிறான்னு. என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குதான்யா, புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். அட, இதை வந்த உடனே நீங்கள் சொல்லிக்கணும்.
உங்க 2 பேத்துக்குமே கங்க்ராட்ஸ். தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் தானியா. சந்திரகுட்டி, உனக்கு ஒரு குட்டி தம்பியோ குட்டி பாப்பாவோ வரப்போறாங்க. உன் கூட விளையாடுறதுக்கு ஆன்ட்டி பெத்து கொடுக்குறேன், சரியா? எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு டாடி தான் வேணும். நீ பேசாதப்பா. அச்சச்சோ, என்னடா இப்படி பேசுற பொசுக்குன்னு? கண்மணி அவன் கோவத்துல இருக்க, அதனாலதான் அப்படி பேசுறான். நீ எது பெருசா எடுத்துக்காத. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேசுறானே. தானியா, வேலைக்கு வேற ஆள் கிடைக்கும்ல. கண்மணி இனிமே நான் அனுப்ப மாட்டேன், தப்பா எடுத்துக்காத. காலேஜுக்கு நீ போகணும், 2வது ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ம். இங்க பாரு விஜய், நானே சொல்றேன், பிரெக்னெண்டா இருந்தா வர வேண்டாம்னு தான் நினைப்பேன். நீ என்ன இது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க? இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லைங்க, அதுக்கு தான் வந்தோம். ரொம்ப ஹாப்பி. நீங்க 2 பேரும் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி குழந்தைங்களை பத்திட்டு ஹாப்பியா இருக்கணும். என்ன தானியா, இன்னும் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கோம், வேலைக்கு போகணும், எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆமா ஆமா, எவ்வளவு விஷயம் இருந்தாலும் மற்ற விஷயத்துல கரெக்டா தானே இருக்கீங்க 2 பேரும். என்ன நான் சொல்றது? தானியா, கிண்டல்ல பண்ற கிண்டல். இங்க பாரு விஜய், கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுத்துருக்காரு, கையேந்தி சந்தோஷமா வாங்கிக்கோங்க, சரியா? கண்டிப்பா தானியா. இந்த காலத்துல நிறைய பேர் குழந்தை வேணும்னு நினைக்கும் போது கூட அவங்களுக்கு குழந்தை தங்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கிடைச்ச gift இந்த குழந்தை. நாங்கள் அப்படிலாம் விட்டுருமா சொல்லுங்க? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த குழந்தைய பெற்று நான் வளர்த்தியே தீருவேன். சரி கண்மணி, சந்தோஷமா இரு, நல்லா சாப்பிடு, ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடு, சரியா? சரிங்க தானியா. சரி தானியா, கிளம்பட்டுமா? ஓ, அதுக்குள்ள கிளம்புறீங்களா? நானும் வீட்டுக்கு கிளம்ப தான் போறேன். அப்படிங்களா? சரிங்க. சந்திரகுட்டி, ஆண்டி கிளம்பட்டுமா? யாருக்கிட்டே நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அவனை விடுங்க, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். சரி, நீங்க கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சுல. ஆமா, செக்அப் முடிச்சுட்டு இப்பதான் வந்தோம். இனி போய் தான் எங்க பாட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். நாங்க வரட்டுமா தானியா? என்னாலும் கண்டிப்பா வரோம். ஐஸ்கிரீம் எடுத்துட்டுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். இந்த டைமுக்கு சாப்பிட்டு சளி பிடிச்சிச்சு, அப்புறம் என் குழந்தையும் சேர்த்து பாதிக்கும். வேண்டாம்ப்பா. ரவளை கண்மணி, குழந்தை மேல அக்கறையா தான் இருக்க. இருக்காதா பின்ன, நீ ஆசை குழந்தை. சரி சரி, பார்த்து போங்க. ஓகே தானியா, வரோம். வரேங்க. ஓகே. சந்திரகுட்டி, மம்மி இவ்வளவு தூரம் சொல்றல, வாடா தங்கம், வீட்டுக்கு போலாம். எனக்கு டாடி வேணும். டாடி வந்தா தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். சந்துரு, அம்மா பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஏன்டா இப்படி பாடா படுத்துற? நான் என்னதான் பண்ணட்டும்? டாடி வேணும் மம்மி. டாடி என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாங்க தெரியுமா? டாடி எனக்கு வேணும். இங்க பாரு, அப்புறம் உன் டாடி கிடையாது. உன் டாடி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இவரு வேற யாரோடா? நீ டாடி டாடின்னு சொல்லாத. நீ போய் சொல்ற மம்மி, இவர்தான் என் டாடி. நான் இவர்கிட்ட தான் இருப்பேன். எனக்கு டாடி வேணும். கடவுளே, நான் என்னதான் பண்றது? இவன் என்னடானா இப்படி பண்றான்? கண்மணி விஜயம் கூட அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு போறாங்க. அப்ப நான் தான் தப்பு பண்றேனா? ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி சோதனையா கொடுக்குற? என்னதான் நான் பண்றது? ஐயோ, இவன் வரவே மாட்டேங்கிறானே. டேய் அகிலா, உள்ள போடா. ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? என்னங்க? வரமா, நீ உள்ள போ. என்னடா ஆச்சு உனக்கு? ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கிற. என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, சீக்கிரம் உள்ள வாங்க. பக்கத்து வீட்டுக்காரியில பார்க்க போறாளுங்க. உள்ள வா. வரேன், நீ போமா. என்னாச்சு உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். முகமே சரியில்லை. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நான் அமைதியா இருக்கேன். நீங்க திருப்பி எல்லாத்தையும் ஆரம்பிக்காதீங்க. ஒன்றும் இல்லடி, எனக்கு என்னமோ உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு தோணுது. அதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. தயவு செஞ்சு உள்ள வாங்க. ஏற்கனவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. நீங்களும் என்ன பாடப்படுத்தாதீங்க. மன்னிச்சிருமா. இதோட 10 டைம் கேட்டீங்க. எதுக்கு இத்தனை மன்னிப்பு? கேட்கணும்னு தோணுச்சு. சரி, உள்ள போலாமா? வாங்க. இவர்கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறது? ஐயோ, அப்பா வேற வரனாரு. இந்நேரம் கிளம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, எதா இருந்தா என்ன, வரட்டும். வந்து பேசினாதான் இவங்களுக்குள்ளே உள்ள சண்டை சச்சரவெல்லாம் தீரும். இந்நேரம் மாப்பிள்ளைய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. இப்ப போனா சரியா இருக்கும். போயிட்டு பேசிட்டு வருவோம். இந்த வீணா போன பேச்செல்லாம் கேட்டா ஒன்னும் நடக்காது. நம்ம தான் நம்ம பிள்ளைக்காக நிக்கணும். நம்ம கிளம்பிடுவோம். அவ அன்னைக்கு சண்டை போட்டு போனது வந்து என் கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரே. ஏன் இவர் இப்படி இருக்காரு? என்னங்க என்னங்க, உங்களை தான் கூப்பிடுறது காதுல விழுகுதா இல்லையா? இல்ல விழுகாத மாதிரி தலையை குத்திட்டு உட்காந்துருக்கீங்களா? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஏன் உங்களுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கியா? ஏங்க, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? இப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ என்ன பண்ண எல்லாம் எனக்கு வட்ட வச்சமா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ, பலார்னு உனக்கு ஒன்று வச்சிருவேன், தெரிஞ்சுக்கோ. உங்க பிள்ளை இல்லாத பிள்ளை சொல்லி கொடுத்தானே, அப்படியே மனசு மாறிடுச்சு. கூட இருந்தா நான் இன்னைக்கு குற்றவாளி, அப்படித்தானே? மனசாட்சி தொட்டு சொல்லுடி, அவ என்னடி தப்பு பண்ணா? மொத்த பள்ளியை தூக்கி அவங்கள போட்டு இன்னைக்கு நீ நல்லவளாயிட்டியா? சொல்லுடி, நீதான் எல்லாத்துக்கும் காரணம். பூரா பள்ளியை அவங்கள போட்டு என்ன நல்லா சொன்னேன்ட்டா மறந்துட்டேன்னு நினைச்சியா? சரி, இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? நான் எங்க வீட்டு மாப்பிள்ளைய போய் பார்க்க போறப்ப
உனக்கு என்ன பிரச்சனை? வேற ஏதாவது சொல்லணுமா என்ன? அங்க எதுக்கு போறீங்க? அங்கெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம். வள்ளி, அதை சொல்ல உனக்கு எந்த உரிமை கிடையாது. எங்க போகணும் வரணும் நான் தான் முடிவு பண்ணும். அதை முடிவு பண்ண வேண்டியது நீ கிடையாது. சரியா? கம்முனு இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லைன்னு வச்சுக்கோ கிளம்பி போயிட்டே இரு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சப்ப, அப்படித்தானே? ஆமாடி, தப்பு பண்ண எல்லாத்துக்கும் கூட நிக்க முடியாது. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க இப்பதான் நான் கண்ணை திறந்து பாக்குறேன். வீணா குறுக்க வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்னங்க? ஓஹோ, போ மனுஷா போ. உன்னை எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். இவ்வளவு தைரியம் வந்துருச்சுல. எல்லாம் வந்து சிரிக்கி கொடுக்குற இடம் தான். இப்படி நீ ஆடிட்டு இருக்க. என்னது இது? மச்சான் சீக்கிரம் வந்தாரு, இங்க வந்து பார்த்தா ஆளையே காணோம். எங்க போனாரு? வேலை நிறைய கிடக்கு, இன்னைக்கு நடவு நடணும்னு சொன்னாரு. காணமே. அந்த பக்கம் அந்த அண்ணன் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அண்ணே, அண்ணா ஒரு நிமிஷம். அடடே, வாங்க தம்பி. என்னண்ணே, வேலை முடிச்சுதா இல்ல இன்னைக்கு லீவா? எங்க ஓனரை காணவே காணோம். என்ன தம்பி ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. என்னண்ணே, நாத்து நடந்துன்னு கூப்பிட்டாரு, வேலையே உன்னையும் காணோம் ஆளுங்களையும் காணோம். அதுக்குதான் கேக்குறேன். அவரையும் காணோம், எங்க போயிட்டாரு? வெளியே இது போயிட்டாரோ? தம்பி தம்பி விளையாடுறீங்க பாத்தீங்களா? என்ன சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. என்னென்ன நடந்தது? தம்பி உண்மையதான் சொல்றீங்களா? அவருக்கு அடிபட்டுருச்சு. அவங்க மாமா ஏதோ நெஞ்சில கத்தியால குத்திட்டாராம். அண்ணா என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, உங்களுக்கு விஷயம் தெரியும்ல நினைச்சேன், அப்ப தெரியாதா? அண்ணா இப்ப எப்படின்னா இருக்காரு? பரவாயில்லையா உடம்புக்கு? எங்க இருக்காரு? தம்பி பதறாதீங்க, கத்தில சதப்பட்டிருக்கு, லைட்டா காயம் மட்டும்தான் இருக்கு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க தம்பி, இப்பதான் வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ண அந்த பிள்ளைக்கு, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க. வீட்டுலதான் இருப்பாரு தம்பி. அண்ணா அப்ப இந்த வேலையெல்லாம் முக்காசி வேலை முடிஞ்சது தம்பி. ஆளுங்களை வச்சு நான் வேலையை முடிச்சிட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுல வேணா போய் பாருங்க, இல்ல போனுக்குன்னு போட்டு பாருங்க. அப்படிங்களாண்ணே? அண்ணா இப்ப நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு தம்பி, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப காயமா அப்படி விட்டுக்க மாட்டாங்கல்ல, பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. வீட்டுல போய் வேணா பாருங்க. சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அப்ப நாளைக்கு வரட்டுமாண்ணே? ஆமா தம்பி, ஆளுங்களை வச்சு இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நீங்க நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு வந்துருவாரா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, எதுக்கும் நீங்க கேட்டுக்கோங்க. சரிங்கண்ணே, அப்ப நான் வரேன். சரிங்க தம்பி. கடவுளே, மச்சானுக்கு என்ன ஆச்சு? வீட்டுல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, இது தெரியாம நான் பாட்டுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனையா இருக்கும்? வீட்டுல போய் பார்த்தாதான் தெரியும். டே ராசு, நிக்காத ஒரு நிமிஷம், போய் வீட்லயே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோம். இந்த மனுஷன் இங்கதான் இருக்காரா? இவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் இருக்கு அந்த ரேஷ்மாளுக்கு. சுரேஷ் கேக்குதா? சுரேஷ், எனக்கு ரொம்ப பிடிச்சது மாடல். அவனுக்கு ரெட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? என்னது இது? எதையோ ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படி இப்படிங்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்காரு ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் பக்கத்துல போய் கேட்பான். இல்ல பென்ஸ் வேண்டாம். ஆமா சுரேஷ், ஆடியில நீங்க புக் பண்ணிருங்க. எப்ப டெலிவரி ஆகும்? என்னது ஆடி பெண்ணுங்கிறாரு? என்னவா இருக்கும்? ஓகே சுரேஷ், நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் எனக்கு 1 hourல கார் டெலிவரி ஆயிருக்கணும். என்னது காரா? சுரேஷ், அப்புறம் டெலிவரி அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆமா இங்க வேண்டாம். நான் அனுப்பின அட்ரஸ்க்கு நீங்க காரை டெலிவரி பண்ணிடுங்க. ஓகேவா? டெலிவரி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சுரேஷ். ஓகே, அமௌண்ட் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகே சுரேஷ், வச்சிடறேன். இந்த மூலக்கட்டவையா இப்படி முடிச்சிட்டு இருக்கா? என்னடி ஆச்சு? கொஞ்சம் சத்தமா பேசினா நம்மள அடிச்சு போலே. என்ன பண்றது? அன்னைக்கே பலார்னு ஒரு அடி வச்சாரு. பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அறிவு கட்டவளே, உன்கிட்ட தான் கேட்கறேன், என்ன வேணும்? பேசிட்டு இருக்கிறது வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கியா? ஒட்டலாம் ஒன்றும் கேட்கல. நான் உள்ள வந்தேன், நீங்க பேசிட்டு இருந்தீங்க, என் காதல் விழுந்தது. ஆமா, கார் யாருக்குங்க? எனக்கா? எனக்காக ஆசையை வாங்கி தரீங்களா? மண்ணாங்கட்டி. என்னங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? என்ன கார்ல நீ எங்க ஆட்டிக்கிட்டு போறியா? கார் வாங்கிட்டு எங்க போற? என்னங்க கொஞ்சமாவது எனக்கு மரியாதையே கொடுக்கறதுல இப்பெல்லாம் ரொம்ப தான் பேசுறீங்க. நீ பண்ற வேலையெல்லாம் அப்படித்தானே இருக்கு. ஆமா, எங்க போயிட்டு வரப்ப? அது வந்து 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 எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். திணறத பார்த்தா ஏதோ வேலை பண்ணிட்டு தான் வந்து போயிட்டு இருக்கு. சொல்லுடி, எங்க போயிட்டு வந்த? உண்மையை சொல்றியா இல்லையா? அது ரேஷ்மா வீட்டுக்குங்க. அங்க எதுக்கு போன நீ? அங்க எதுக்கு போன? என்ன ஏன் அவன் நல்லா இருக்க பொறுக்கலையா? அவ வச்சு போய் மண்ணலி போடலான்னு போயிட்டியா? என்னங்க வடிக்கிற குத்து அங்க போய் பார்த்தா தான் தெரியுது. என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அந்த கருவா என்னோட உட்காந்து ஜோடி சேர்ந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கா. கருவாயினா? யாரடி அவன்? உங்களுக்கு நான் சொல்றது யாருன்னு புரியவே இல்ல, அப்படித்தானே? அவ கழுத்துல தாலி கட்டினானே அந்த கருவா என்ன? பலார்னு ஒண்ணு வெச்சன்னு வச்சுக்கோ, மாப்பிளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. அவன் இவன் கருவாயனா? அவன் கூட சேர்ந்து நானும் யாருன்னு கேட்கற மாதிரி என்ன சொல்லணும்? அறிவு கட்ட முண்டோம், யாருக்கு எப்படி பேசணும் கூட தெரியாதா? ஆமா, உனக்கு மரியாதை ஒண்ணுதான் இப்ப கேடு. அங்க 2 பேரும் கூத்து அடிச்சிட்டு இருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அடியே டாய்ல ஏதோ வந்துற போகுது. புருஷ மண்டாட்டிக்குள்ள அவங்க எதுக்கு நீ போற? அங்க எதுக்கு போற? அவ ஏதோ வாழ்ந்துட்டு போறா, என்னமோ பண்றா. உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா எல்லாரும் வாழ்க்கையில போய் என்ன எதுவும் பார்க்கதான் வேலையா? என்னோட பிள்ளைங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறது தப்பா? சும்மா எல்லாத்துக்கும் மேல எரிஞ்சு விழுகிறீங்க. அம்மாடி தப்புதாடி, அடி அறிவு கட்ட முண்டோம், தப்புதான். இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? கார் யாருக்காக வாங்கிருக்கேன்னு தெரியுமா? கண்மணிக்காகவும் விஜய்க்காகவும் தான் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னு? எதுக்கு அவளுக்கு காரு? என்ன மகாராணி கார் இல்லாம போக மாட்டாங்களா? அதை கேட்கறதுக்கு நீ யாரடி? என் பையனுக்கும் என் மருமக்காவும் நான் கார் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு ஏன் வலிக்குது?
இங்க பாருங்க, ரொம்ப தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏடி என்ன உனக்கு பிரச்சனைப்பா? என்னென்ன அன்னைக்கு விழுந்தாடி பத்தல போலைய? வெளுத்த வெளுத்து விளசுனாதான் கேப்பியாட்டு இருக்கு. அடிங்க, அடிச்சு கொள்ளுங்க. கண்ட நாய்களுக்காக என்ன அடிச்சு கொள்ளு முடிவு பண்ணிட்டீங்களா? போரு அதை கொடுத்து பேசணும் வச்சுக்கோ, நாக்குல சூடு வச்சுட்டு தெரிஞ்சுக்கோ. பின்ன நானும் போனா போது பார்த்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவன் என்னடானா அங்க கூத்தடிக்கிறான், இவன் என்னடானா அவ வீட்டுல போய் உட்காந்து கூத்தடிக்கிறான். அப்ப பெத்தா நான் எதுக்கு இருக்கேன்? அதுதான் நானும் கேட்கறேன், நீங்க எதுக்கு இருக்க? எனக்கே உண்மையா எதுக்கு இருக்கேன்னு புரிய மாட்டேங்குது. நீங்க இருந்து எந்த வித பிரயோஜனமும் இல்ல. எல்லாத்துக்கும் தொந்தரவா தான் இருக்க. இதுக்கு நான் என்ன பண்றது? ஏமா நீ எதுவும் பண்ணாம இருந்தீனாவே எல்லாத்துக்கும் நல்லது. அதை கொஞ்சம் நீ பண்ணி நீ போதும். பாருங்க, கார்லாம் எதுவும் வேண்டாம். அந்த பையலுக்கு போன போட்டு கார் வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய் ஏன்டி இப்படி இருக்க நீ? உங்க விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் பண்ணான் தெரியுமா உனக்கு? அந்த பிள்ளை மாசமா இருக்குது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செக்அப் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. கார் இல்லாம 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. என் பையனும் மருமகளும் நடந்து போறதுக்கு நான் இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது. அதுக்காக கார் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, அதுக்காக நம்ம அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கதான் வேணும். கொஞ்சமாவது அறிவுள்ளத்தனமா நடந்துக்கோ. என்னது மாசமாக்கு கன்ஃபார்மாப்ப? ஆமாடி. ஏன் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? கேட்டேன், பெத்தவளுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் கூட பண்ணி சொல்லல. என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் உங்ககிட்ட எல்லாரும் நடந்துப்பாங்க. நீ முதல்ல நல்லவளா திருந்த பாரு. இப்படி யார் என்ன பண்றான்னு போய் அவங்க வாழ்க்கையில வேடிக்கை பண்ணாத, சரியா? சரிங்க, சரி. யாருக்கிட்ட எப்படி நடக்குன்னு நானே பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் எனக்கு பாடம் நடத்த வேண்டாம். அடைச்சி உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றத 4 வேலையை பார்க்கலாம். நகரு. பாட்டி பாட்டி கண்மணி தூங்குறாங்க போலே. கண்ணாடி வந்துட்டீங்களா? வந்துட்டேன் பாட்டி, எந்திரிங்க. மாப்பிள கண்மணி என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல? சொல்லுங்க. இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இப்பதான் ஒரு மாதிரி அழுப்பா இருக்குன்னு படுத்தேன். சொல்லுங்க மாப்பிள. கண்மணி சொல்லுமா, என்ன ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்தது? பாட்டி அது வந்து என்னாச்சு மாப்பிள நீங்க இப்படி தயங்காத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பாட்டி சந்தோஷமான விஷயம் தான். அவர் சும்மா விளையாடுறாரு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாட்டி, பிரெக்னண்டா இருக்கேன். ஏன் ஆத்தி என்ற பேத்தி மாசமா இருக்கலாம். அவன் வயிற்றுல ஒரு குழந்தை உருவாயிடுச்சா? ஆத்தா கண்ணாத்தா மாரியாத்தா, கொடான கொடி நன்றி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ என் வேண்டுதல் பழிச்சிருச்சுமா, என் சாமியே உருவாகிடுச்சு. பாட்டி உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா கண்மணி கொஞ்ச நாள் இங்க தங்கி கேட்டுமா? என்ன மாப்பிள இது என்ன கேள்வி? இது உங்க வீடாக்கா, உங்க வீடு இது. தங்கட்டுமா வேண்டாமான்னு கேக்குறீங்க? ஏன் மாப்பிள சும்மா நினைக்க நான் விட மாட்டேன். என் பேத்தி மாசமா வேற இருக்கா, விட்டுருவேன் சொல்லுங்க. அது பொது பாட்டி, எனக்கு அதுதான் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, நீங்க வேற இங்க தங்க விடுவீங்களோ மாட்டீங்களோன்னு. பாட்டி உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு டபுள் ஓகே. புள்ள பிறந்து இங்கே இருந்துட்டாலும் சந்தோஷம் தான். என்ன கண்மணி நான் சொல்றது? அம்மா பாட்டி எனக்கு வேலை செய்யற வேலை மிச்சம் தானே. எல்லா வேலையும் நீயே பார்த்துற. அப்புறம் குழந்தை பெத்து போட்டனா அதையும் நீயே பார்த்து வளர்த்து விட்டுருவேல என்ன மாதிரியே. அதுக்கு என்னடி ஒண்ணு மட்டும் என்ன வாரிசையா பெத்து போடு, பாட்டி இருக்க பாத்துக்கிற. பாட்டி ஓன்னு சொல்லுங்க, அடிச்ச குழந்தைக்கு ரெடி பண்ணிடுறேன். வாங்க மாப்பிள, எனக்கு வெக்கமா இருக்கு. பாட்டி நீ எதுக்கு பாட்டி வெக்கப்படுற? வெக்கப்பட வேண்டியது நானு. போடி கண்மணி, எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க தாத்தாக்கு அப்புறம் என்ன வெக்கப்பட வச்சது மாப்பிள தானக்கா. பாட்டி கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் இல்ல மாப்பிள, உண்மையை தான் சொல்றேன். பாத்தீங்களாங்க? பாட்டிக்கெல்லாம் வெக்க வருது. மாப்பிள உங்க அம்மா அப்பா விஷயத்த சொல்லிட்டீங்களா? அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியல, அவங்கள பெருசா கண்டுக்காதீங்க. சரிங்க மாப்பிள, அடுத்து நீ செக்கப்புக்கு எப்பமா போகணும்? அடுத்த மாசம் வர சொல்லிருக்காங்க பாட்டி. பாட்டி இருங்க, மட்டுது. ஐயோ மாப்பிள போங்க, அவளுக்கு வேற வாந்தி வருதுங்கிறா. கண்மணி அங்க போ, வாஷ் பேசின் கிட்ட. பாட்டி இருங்க, நானும் வந்துடுறேன். போங்க. அப்படியே அந்த வீட்டுல ஒரு குழந்தை வந்து தவளை போகுது. இனிமே எனக்கு நேரம் இருக்காது போலே. இந்த குழந்தைக்கு குண்டி கழுவிடும், ஆய் கழுவிடும், இதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்கு. அட கடவுளே, இனி நான் என்ன பண்றது? எம்மாடி குழந்தைய பெத்து போட்டானோ இனி ஒன்னும் சொல்றது இல்ல. அப்புறம் பின்னாடி நம்மளும் ஓட வேண்டியதான் போல. சரி போய் வாந்தி எடுத்துட்டு வரட்டும். போய் ஜூஸை கீசை போட்டு வைப்பா. இனி வாந்தி எடுக்கவும் ஜூஸை குடிக்கவும் நேரம் சரியா இருக்கும். வயிற்றுல ஒன்றும் இருக்காது. அப்பப்ப ஏதாவது உள்ள தள்ளிட்டே இருக்கணும். இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தானே பார்த்து பார்க்கணும், இல்லை பண்ணி விடணும். கண்மணி பார்த்து இரு, தண்ணி கொண்டு வரேன். பாரு, என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்துக்காக நீ பண்ண தயாரா? கண்டிப்பா பண்ணுவோம் சார். தினேஷுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீங்க சொல்லுங்க, எப்படியாவது தினேஷும் போய் சேர்ந்தாங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும். அப்படியா? சரி, நான் சொல்ற கண்டிஷனுக்குலாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தினேஷ்க்கும் பவித்ராவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். கண்டிஷன் நம்பர் 1. இது ரொம்ப அநியாயம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்போன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நடக்கவே நடக்காது அதெல்லாம். தினேஷ் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு நான் பேசிட்டு இருக்கல. அன்னைக்கு மரியாதை இருந்தா அமைதியா இரு. ஓஹோ, இந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காளா? சரிதான். கண்டிஷன் நம்பர் 1, எப்பயும் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பொண்ணுக்கு நகை போடுவாங்க.
ஆனா நான் சொல்ற மாதிரி என் பொண்ணுக்கு நீங்க தான் நகை போடணும். அதுவும் 10 சவரன் போடணும். என்னது 10 சவரனா? நகை விற்கிற விலைக்கு 10 சவரன் கணக்கு வச்சா கூட 12 லட்சம் 15 லட்சம் ஆகும். எங்க போறது இதுக்கெல்லாம்? இங்க பாரு தினேஷ், நீ வீட்டோட மாப்பிள்ளைய வர மாதிரி இருந்தா என் பொண்ணுக்கு 150 பவுன் போடலான்ட்டு இருந்தேன். நீ என்னமோ 10 பவுனுக்கு இப்படி அல்பத்தனமா பேசுற? அப்பா, உங்களுக்கு வேணா 10 பவுன் அல்பத்தனமா இருக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்ப்பா இப்படி அநியாயம் பண்றீங்க? இப்படிலாம் தான் என் கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்தி அந்த கல்யாணத்தை பண்ணி நான் போய் வாழணுமா? சொல்லுங்கப்பா. பவித்ரா, நீயே தயவு செஞ்சு அமைதியா இருமா. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பேசி முடிச்சிட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். புரிஞ்சுக்கம்மா பவி. என்னம்மா கண்டிஷன் உனக்கு ஓகேவா இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 10 பவுன் தானே சார்? பரவாயில்ல, நாங்க போட தயாரா இருக்கோம். நீ உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சொன்ன எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதுக்காக தினேஷ், நீ வெளியே போயிரு. நீ நான் சொல்றது வேண்டாம் தினேஷ், அமைதியா இருந்துட்டேன். உனக்காகத்தானே நான் பேசிட்டு இருக்கேன். உன்னால அமைதியா இருக்க முடியாதா? ஏன் நீங்களும் என்னமோ பேசுங்க. என்னங்க அடுத்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க. அம்மா, நீயே எடுத்து கொடுக்குறல்ல அப்பாக்கு. கண்டிஷன் நம்பர் 2. சொல்லுங்க சார், அடுத்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க. இப்ப இருக்கீங்களே அந்த வீடு யார் பேர்ல இருக்கு? அவங்க அம்மா பேர்லயும் என் புருஷன் பேர்லயும் தான் இருக்கு. சரி, ஓகே. அது என்ன பண்றீங்க? கல்யாணம் ஆன கையோட என் பொண்ணோட பேருக்கு மாத்தணும். என் பொண்ணோட பேருக்கு மட்டும் இல்ல, தினேஷ் பிளஸ் பவித்ரா இவங்க 2 பேர்த்துக்கும் மாத்தி வைக்கணும். இதுதான் கண்டிஷன் நம்பர் 2. அப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பண்றீங்க? ச்சே, இதுக்கு தான் உங்களை வர வச்சிங்களா? என்னங்க அடுத்த கண்டிஷனே சொல்லுங்க. சும்மா இவ எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பா. கண்டிஷன் நம்பர் 3. கல்யாணம் ஆன கையோட அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் வெளியே போயிடணும். என் பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் அந்த வீட்டில் ஸ்டே பண்ண நான் அனுமதிப்பேன். இதுதான் கண்டிஷன் நம்பர் 3. அண்ணி, இதுக்கும் நீங்க ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்க நீ. உங்க 3 கண்டிஷனுக்கும் எனக்கு ஓகே தான் சார். அப்புறம் கல்யாணம் ஆன கையோட தினேஷ் கூடயும் பவித்ரா கூடயும் நீங்க பேசவே கூடாது. மண்டபத்தோட உங்க உறவை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எங்க போய் தங்குவீங்களோ, தூங்குவீங்களோ, திங்குவீங்களோ அதெல்லாம் உங்க பிரச்சனை. அது வரைக்கும் மட்டும்தான் உங்க உறவெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன சார், அதுக்காக நாங்க தள்ளி இருந்தாலும் அவன்கிட்ட பேசலாம்னு பார்த்தா இப்படி பேசவே கூடாதுன்னு சொல்றீங்களே. இது ரொம்ப அநியாயம் சார். ப்ளீஸ் சார், இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் எங்களுக்காக விட்டு கொடுங்க. அப்படியெல்லாம் இறங்கி வர முடியாதுமா. இந்த கண்டிஷன்லாம் ஓகேனா அடுத்த முகூர்த்தம் என்ன, அடுத்த வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன நான் சொல்றது? ஆமா, என் பொண்டாட்டியே சொல்லிட்டான். அவ சொன்ன மாதிரி அடுத்த வாரத்திலேயே கூட கல்யாணம் வச்சுக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு மட்டும் உங்க வீட்டில் கலந்து பேசிட்டு ஒரு முடிவு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நடக்குமா நடக்காதான்னு நான் சொல்றேன். பவித்ரா, இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்கும் நீ ஆசைப்படுறியடி? அக்கா, நான் சொல்றதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு எங்க அம்மா அப்பா கிட்ட நீங்களும் சிக்க வேண்டாம். இவங்களுக்கு பொண்ணா பண்ண பாவத்துக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். நீங்க என்னக்கா பாவம் பண்ணீங்க? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே நினைச்சீங்க. ஏதோ எங்க கஷ்ட காலம் இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்லக்கா, என்னதான் சேரலைன்னாலும் அந்த காதல்ல ஒரு என்ன சொல்றது கஷ்டத்தோட கலந்த சந்தோஷம் இருக்கும். அதை என்னால உணர முடியுதுக்கா. தயவு செஞ்சு நீங்க இனிமே இங்க வராதீங்க சார். முடிவா ஒன்று கேட்குறேன். கடைசி கண்டிஷன் தவிர இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த ஒன்றை மட்டும் விட்டு கொடுங்களேன் சார். முடியவே முடியாது. 4 கண்டிஷன் ஓகேனா தான் கல்யாணம், இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. தினேஷ், நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்னை மறந்துட்டு உன் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நீ சந்தோஷமா இரு, அது போதும். இனிமே இங்கே வந்து யாரும் அவமானப்படவும் வேண்டாம், அசிங்கப்படவும் வேண்டாம். என்ன மறந்துடு தினேஷ், என்ன மறந்துடு. உன் கூட வாழ்ந்த சில நாளே போதும். அந்த காதலே எனக்கு போதும். என்ன மறந்து. பவி, அண்ணி வெளியே நிக்கிறேன், வாங்க. சரி தினேஷ், நீ போ, நான் வரேன். என்னம்மா என்ன சொல்ற? உனக்கு ஓகேவா இல்லையான்னு இப்பயே சொல்லிடு. உன் குடும்பத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. இது சேருமா சேராதான்னு நீ முடிவு பண்ணி சொல்கிறத பொறுத்து தான் இருக்கு. சார், இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே என் குடும்பத்தை சம்மதிக்க வைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க ஒத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தினேஷ் நல்லா இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். நான் பேசிட்டு நல்ல ஒரு முடிவாக சொல்கிறேன் சார். சந்தோஷம். இப்போ கிளம்புறீங்களா?
வரேன் மேடம். வரேன் சார். பாருமா, கண்டிஷன்லாம் ஓகே, நான் மட்டும் கால் பண்ணு. இல்லைன்னா இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம், புரிஞ்சுதா? சரிங்க சார், நான் வரேன். ம் எப்படி இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நான் என் குடும்பத்தை ஒத்துக்க வைக்க போறேன்னு தெரியல. மாசமா வேற இருக்கேன். இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இப்பயே இவ்வளோ பேசுறாங்க. தினேஷையும் பவியும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அந்த பொண்ணு, இவனுக்காக இவ்வளோ சண்டை போடுது. ஆனாலும் மனசிறங்கி வரமாட்டேங்கிறாங்க. சரி, கடைசி முயற்சியாக நம்ம பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். வீட்டில் பேசிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். ஏன்னா எனக்கு என்னமோ இவங்க இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்து வருவாங்கன்னு தோணலை. இல்ல பார்வதி, அந்த பொண்ணோட மனசுல ஒரு வைராகி இருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த கல்யாணத்தை நடத்தும். நீ பாக்குறியா? என்னங்க சொல்கிறீங்க? எப்போ இப்படி அடித்து பேச மாட்டீங்க, இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? ஆமா பார்வதி, அந்த பிள்ளை ஒரு விஷயத்துக்காக இது நோ சொல்லிச்சா பாத்தியா? எல்லாத்துக்கும் தலையாட்டுச்சு. அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த குடும்பம் கேட்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் கணிச்ச கணிப்பு கரெக்டா இருந்தா எல்லாம் கரெக்டா வரும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு நம்ம அந்த குடும்பத்தை பார்த்தாலும் பிடிக்கல, அந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கல. இதோ மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் நின்னானே, அவனே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னத்தை பார்த்து இவளுக்கு பிடிச்சதுன்னு தெரில. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அது சரிதான் போல. அதை சொல்லுங்க, அப்படிதான் போல. ஆமா, உங்க பிள்ளை மூஞ்ச இழுத்துட்டு போயிருக்கா, என்ன பண்றது? அவளை சரி பண்ணிக்கலாம், ஃப்ரீயா விடு. அவ போக்குலயே போ. சரிங்க. அட கடவுளே, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. சே, பவித்ராவோட நிலைமை ரொம்ப மோசம். எப்படி நான் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன்? தினேஷும் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். இதுல வீட்டில் போய் நான் என்னத்தை பேசி? கடவுளே, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும். பாவம் ரெண்டு பேரும் இப்படி அழுகுறாங்களே. பவி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பவி. ஐ மிஸ் யூ டி, ஐ மிஸ் யூ. என்ன மறந்துட மாட்டியே பவி? தினேஷ், எங்க அம்மா அப்பா மோசம். தினேஷ், உன்னை இனி நான் பார்க்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிரு. பவி, நான் கிளம்புறேன். பாய், போயிட்டு வா. தினேஷ், 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 அழுவாத. அந்த பொண்ணு அழுகுறா பாரு, கண்ணத்தோட. பா, நம்ம கிளம்பலாம். அண்ணி, போலாம் அண்ணி. தினேஷ், அவங்க அம்மா அப்பாவுக்கு இது வெளியே வந்துட போறாங்க, பேசிக்கலாவா? பவி, நான் போறேன்டி. ஹாய் ரோலே, இன்னைக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்கன்னு இப்போ நானும் கண்மணி சொல்ல போறோம். சொல்லிடலாம் விஜய். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் ரமேஷ் விஜி பிரதீக்ஷா. ஃபர்ஸ்ட் நேம் ரமேஷ் விஜி பிரதீக்ஷா. ஷபானா ஹாய். கோவிந்தராஜ், விஜய் குமார் குமார், வெண்ணிலா, ஃபரிதா பேகம், சந்தியா, பரியஷீலா, முகனா சங்கர், நிவேதிகா நிவி, பூர்ணா கௌரி, திவ்யா, ஹேமா பார்த்தி. லாஸ்ட் நேம் நாச்சியா. ஓகே அவர்களே, இன்னைக்கு கமெண்ட் பண்ணவங்க நேம் எல்லாமே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் அடுத்த வீடியோவில் வரும். ஓகேவா அவர்களே? மறக்காம வெண்ணிலோ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஹை பட்டன் அப்படியே தட்டி விட்டு போங்க. வரட்டுமா அவர்களே? பாய். பாய் அவர்களே.